திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம். 22. தெய்வத்தை பெற்றேனோ தேவகியாரை போலே. திருக்கோளூர் பெண்பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள். ராமானுஜரும் அவரது சீடர்களும் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா? பெண்பிள்ளை தொடர்ந்தாள். ஒரு தம்பதியர் திருமாலை நோக்கி பல்லாண்டுகள் தவம் செய்தனர். அவர்கள் சாதாரண மக்கள் பேறு அடைய தவம் புரியவில்லை, தெய்வத்தையே மகனாக பெற்றிட தவம் செய்தனர். திருமாலும் அவர்கள் முன் தோன்றினார். வேண்டும் வரங்களை தருவதாக கூறினார். பெருமாளே, நாங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நீங்களே எங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டினர். பெருமாளும் அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தார். அவ்வரத்தின்படி துவாபர யுகத்தில் மதுராபுரியை அரசாளும் கம்சன் சகோதரியாக தேவகியும் இவளது மணாளன் வசுதேவராகவும் அத்தம்பதியர் பிறந்தனர். தேவகிக்கும் வசுதேவருக்கும் அதிவிமர்சையாக திருமணம் செய்து அவ்விருவரையும் தேரில் அமர்த்தி தானே தேரை ஓட்டி சென்றான் கம்சன். தங்கையோட கல்யாணத்தை சிறப்பா செஞ்சுட்டு தேர்ல வளம் வந்தான். அவனே ஓட்டிட்டு வரா அந்த தேரை. அப்படி தேரை ஓட்டி செல்லும் போது வானிலிருந்து ஒரு அசிரீரி சொன்னது, கம்சனே, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கும் 8வது கர்ப்பத்தால் உனக்கு மரணம் ஏற்படும் என ஒலித்தது. அசிரீரி வார்த்தையை கேட்ட கம்சன் தமது உடைவாளை உருவி தேவகியை வெட்ட முயன்றான். வசுதேவர் பதற்றத்துடன் கம்சனிடம், எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம், தேவகியை விட்டுவிடு என மன்றாடினார். ஒருவாறாக சமாதானம் அடைந்த கம்சன் இருப்பினும் புதுமண தம்பதிகளை சிறையில் அடைத்தான். கம்சனால் பொதுமக்களுக்கும் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் முதலானோருக்கும் ஏற்படுத்தும் துன்பங்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கும் பொருட்டும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக அவதாரம் செய்ய சங்கல்பித்தான். உரிய காலம் கனியும் வரை காத்திருந்தான். தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் வசுதேவர் கம்சனிடம் ஒப்படைத்தார். குழந்தைகளை ஈன்றவர்களின் முன்பாகவே கல்லில் மோதி கொன்றான் கம்சன். கம்சனின் செயலை கண்ட தேவகி மிகவும் மனவேதனையுடன் வருத்தப்பட்டு பகவானையே இடைவிடாமல் தியானித்து வந்தாள். 7வதாக தேவகி கருவுற்றாள். தேவகி வசுதேவரின் 7வது கர்ப்பத்தில் ஆதிசேஷனின் அம்சமான பலராமர் சங்கர்ஷனர் அவதரித்தார். கம்சனின் கொடூரத்தில் இருந்து குழந்தையை காக்க விஷ்ணுவின் உத்தரவின்படி யோகமாயா தேவி தேவகியின் வயிற்றில் இருந்த சிசுவை சிறைக்கு வெளியே கோகுலத்தில் வசிக்கும் வசுதேவரின் முதல் மனைவியுமான ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றி அருளினார். ரோகிணியின் கருப்பையில் மாற்றினார். 7வது கர்ப்பம் கரு கலைந்து விட்டதாக கம்சனை நம்ப வைத்தனர் இருவரும். கரு மாற்றப்பட்டதால் சங்கர்ஷனம்
பலராமர் சங்கர்ஷனர் என்று அழைக்கப்பட்டார். தேவகியின் 6 குழந்தைகளை கம்சன் கொன்றாலும் 7வது குழந்தை பலராமர் ரோகிணியின் மூலம் கோகுலத்தில் பாதுகாப்பாக வளர்ந்தார். இதன் மூலம் தேவகிக்கு நேரடியாக குழந்தைகள் பிறந்ததாக கருதப்பட்டாலும் 7வது குழந்தை மாயையால் மாற்றப்பட்டது. பகவானின் நினைவாகவே இருந்த தேவகியின் வயிற்றில் ஸ்ரீமன் நாராயணன் கர்ப்பவாசம் செய்து 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்தார். இது தேவகி பெற்ற பெயராகும். கம்சன் போன்ற பல அசுரர்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவும் பாரத போரை நடத்தி பூமாதேவியின் பாரத்தை குறைக்கவும் பெருமாள் தேவகியின் வயிற்றில் கண்ணனாக பிறந்தார். தன் குழந்தை கம்சனிடமிருந்து தப்பி எப்படியாவது எவ்விடத்திலாவது நலமாக வாழ வேண்டும் என்கிற தியாக உள்ளத்துடன் பெற்ற அன்றே மகனை பிரிந்த தேவகியின் பெருமை மகத்தானது. பகவான் 3 முறை தம்பதியருக்கு குழந்தையாக பிறந்துள்ளார். முதலில் கஷ்யப்பர் அதிதி தம்பதியராக இருந்த இவர்களுக்கு உபேந்திரனாகவும், அதாவது வாமன மூர்த்தியாகவும், 2வதாக பிரிச்சினி சுரபச்சுக்கு மகனாக பிரிச்சினி கற்பனாகவும் தெய்வாம்சத்துடன் பெருமாள் இவர்களின் முற்பிறவிகளில் பிறந்துள்ளனர். 3வதாக வசுதேவர் தேவகி தம்பதியர்களின் 3வதாக வசுதேவர் தேவகி தம்பதியர்களான இவர்களுக்கு கண்ணனாகவும் அவதரித்துள்ளார். இதன் மூலம் நாம் அறிவது எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும் இடையறாது பகவானின் நாமங்களையே உச்சரித்து கொண்டு அவன் நினைவாகவே இருந்தால் நன்மைகள் கிட்டும் என்பது திண்ணம். திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் நான் என்ன தெய்வத்தை பெற்றேனோ தேவகியாரை போலே என்று வினவுகிறார். திருக்கோளூர் பெண் பிள்ளை தேவகி என்று கூறாமல் தேவகியார் என்று குறிப்பிட்டு தேவகிக்கு முந்திய அதிதி சுதபஸ் ஆகிய பிறப்புகளை நினைவு கூறுகிறாள் இந்த பெண் பிள்ளை. தேவகியாரை போன்று நான் தெய்வத்தை பெற்றெடுக்கும் பேறு அடையவில்லையே என்று இயங்குகிறார் திருக்கோளூர் பெண் பிள்ளை. மேலும் தேவகியை போல் வைத்தியமாநிதி பெருமாளை வேண்டி கண்ணனை போல் ஒரு பிள்ளை பெற்றேனா? இல்லையே. எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள். என்னம்மா, ஒரு கதை முடிந்ததும் திரும்பவும் புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர். மேலும் அந்த சுட்டி பெண் ஆழிமறை என்றேனோ வாசுதேவரை போலே என்றாள். இது என்னம்மா, இன்னொரு கதையா? சரி, அந்த கதையை சொல் கேட்போம் என்றார் ராமானுஜர். அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாளை நாமும் கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.